எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் அவர் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன சொல்லியிருந்திருக்காருனா அவர் ட்ராவல் பெங்களூருக்கு போகிறேன்னு சொன்னேன், நான் தான் டிசைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காவேரி ரிவர் டிஸ்பியூட்காக அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைவல் கண்ட்ரீஸ் அவங்களுடைய அந்த டாக்ஸ் ப்ராப்ளத்தை அந்த பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம நெய்பரிங் ஸ்டேட்டோட அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு தான் அந்த முடிவெடுத்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தயாராக தான் இருக்கேன் நான், அதாவது அவமானங்கள்லாம் வந்ததுனா கூட ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுக்காக அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஈவன் அந்த செட்பேக் ஏதாவது இருந்தால் கூட டைலாக் டேபிளில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். அசம்பிளி டிபேட்டில் ஒரு வாக்குவாதமாக பொலிட்டிக்கல் வாக்குவாதமாக மாறிடுச்சு பிட்வீன் சிஎம் விஜய்க்கும் அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி அவருக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சைலன்ஸை அந்த உடைக்கிறத போஸ்ட் விசிட் பற்றி சைலன்ஸ் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்க வர்றதை அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைக்காக வர்றதுக்கு அவர் வரேன்னு சொன்னப்போ அப்படிங்கிறத அங்கே சுட்டி காட்டியிருக்காங்க. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது அவுட்ரீச், அதாவது டைரக்ட் டாக்ஸ் தான் அவருடைய ஐடியாவாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி ஒரு அலிஜிட்டாக ஏதோ அலிகேஷன் வச்சுருக்காரு. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருந்திருக்கு, அதான் டிஎன் கவர்மெண்ட்டுடைய அந்த இதில் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா சிஎம்மோட பேசினதில் டைலாக் பிளானில் அப்படிங்கிறத அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இந்த அட்டென்ஷன் மோஷன் அப்படிங்கிறது காவிரி டிஸ்பியூட்டுக்கும் மேகதாது டேம் ரோ அதை பற்றியும் சொல்லும்போது சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைலாக் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்டெப்பாக இருக்கும் டுவர்ட்ஸ் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை இந்த அரசியல் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த இஷ்யூவில் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, தமிழ்நாட்டுடைய அந்த ரிப்பேரியன் அந்த ஸ்டேட் அந்த ரைட்ஸை விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு லீகலாக பொலிட்டிக்கல் அந்த ரெமிடிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக லெட்டரும் எழுதப்பட்டிருக்கு பிஎம் மோடிக்கு. இந்த அந்த மேகதாது டேம் பற்றி அவங்க ப்ராஜெக்டை இது பண்ணாதீங்க, அக்ரி பண்ணாதீங்க, அப்ரூவல் கொடுக்காதீங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. சிஎம் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஜெய் சக்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல் ஃபேக்ட்ஸை ப்ரெசன்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஏதாவது இந்த டேம் ப்ராஜெக்ட் பற்றி அந்த பார்லிமெண்ட்டில் ப்ரெசன்ட் பண்ணல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவங்க கவர்மெண்ட் பிஎம்க்கு அதுக்கப்புறம் திரும்பியும் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி காவேரி வாட்டர் டிஸ்பியூட்டு, ட்ரிபியூனல் ஃபைனல் ஆர்டர் பற்றியெல்லாம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பற்றிலாம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போசிஷன் லீடர் உதயநிதி அவர் என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க காவேரி கிரைசிஸை டிமாண்ட் ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு இந்த அவருடைய கவர்மெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் குறுவை பேக்கேஜ் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பார்ட்டி கிளைம் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் மாஸ்டர் மைண்ட் பேப்பர்ஸை நியூஸ் பேப்பரை பார்த்தா தெரியும் என்ன நடக்குது ஸ்டேட்டில் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லப்படுது. சிஎம் அப்போசிஷன் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் என்ன கேட்குறோன்னா ட்ராட் ரிலீஃப் தான் இப்போ கேட்குறோம். இந்த கவர்மெண்ட் ஸ்பெஷல் குறுவை பேக்கேஜை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த அதாவது குறுவை பேக்கேஜ் அப்புறம் ட்ராட் ரிலீஃப் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு.
அதனால் வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறதுங்கிறது மட்டும் இப்போதுமானது அல்ல. ஒருத்தர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் ஃபார்மர்ஸோட, அவங்களுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து அப்போசிஷன் லீடர் வந்து ஷார்ப்பாக வந்து சொல்லியிருக்காரு, வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி அவருமே வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது கவர்மெண்ட் வந்து கன்வீன் பண்ணணும் ஆல் பார்ட்டி மீட்டிங் அண்ட் நெசசரி மெஷர்ஸ் எடுக்கணும் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுடைய வாட்டர் ரைட்ஸை அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. பிஎம்கே ஃப்ளோர் லீடர் சௌமியா அன்புமணி அவங்களுமே வந்து ஃப்ரைடே அப்போஸ் பண்ணியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து அதாவது கர்நாடகா கூட வந்து கவர்மெண்ட்டோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது காட்டிலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கர்நாடகா டிஸ்பியூட்டுக்கு என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து அதுக்கு பதிலாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அர்ஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபைட் பண்ணணும் லீகலாக. அப்புறம் வந்து எல்லா டெலிகேஷனாக போய் ஆல் பார்ட்டியும் வந்து டெல்லிக்கு எங்கள் வாய்ஸை வந்து கொடுக்கணும், ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடோட கன்சர்ன்ஸ் என்னென்னங்கிறத அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லப்படுதுன்னா வந்து சௌமியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்நாடகா வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 70 டிஎம்சி அந்த ரிசர்வாயர் வந்து 4 கிலோமீட்ரு அப்ஸ்ட்ரீம் ஆஃப் தமிழ்நாடு பார்டரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த டேம் வந்து கட்டப்பட்டதுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து சிங்கிள் ட்ராப் ஆஃப் காவேரி வாட்டர் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வார்னிங் மாதிரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால் வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.